அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடைபெறும் பயங்கர சண்டையில் வன்னியில் இலங்கை படையினர் எரிகணை துப்பாக்கி சூடு நடத்தியதில் 102 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக வன்னியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் பெண் பத்திரிகையாளர் கொலை வழக்கில் 6 மாதத்துக்கு பின்பு துப்பு துலங்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக கொலை கும்பல் தலைவன் உள்பட 3 பேர் பிடிபட்டுள்ளதாக டெல்லி போலீசார் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார் மன்மோகன் சிங் மற்றும் சோனியா காந்தி அவர்கள். டெல்லியில் வெளியிட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் இந்தியா முழுவதும் 1 கிலோ அரிசி 3 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சி பிரதம வேட்பாளர் திரு எல்.கே. அத்வானி மதவாதத்தால் மக்களை பிரிக்க பார்க்கிறார் என்று குற்றம் சாட்டியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் இதுவரை இருந்த பிரதமர்களிலேயே மன்மோகன் சிங் தான் மிகவும் பலவீனமான பிரதமர் என்றும் அவர் சோனியா காந்தியின் அடிமை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் அதனால் அவர் ஒரு இயங்காத பிரதமர் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு எல்.கே. அத்வானி அவர்கள் மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தெலுங்கு தேச கட்சி திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடன் ஏற்பட்ட தொகுதி உடன்பாட்டில் சரியான முடிவு எடுக்காமல் தொகுதியும் கொடுக்கப்படாமல் இருந்ததை எதிர்ப்பு தெரிவித்து தெலுங்கானா கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என்று அதன் தலைவர் சந்திரசேகர் ராவ் நகரில் செய்தி வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தன்னுடைய மனைவியும் நடிகையுமான ராதிகா சிவகங்கை தொகுதியில் போட்டியிடப் போவதாகவும் தான் நெல்லை தொகுதியில் போட்டியிடப் போவதாக செய்தி வெளியிட்டுள்ளதால் சிவகங்கை தொகுதியின் தற்போதைய எம்பியும் மத்திய அமைச்சருமான சிதம்பரம் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமும் பேர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற சம்பவம் குறித்து தமிழக அரசின் சார்பில் விசாரணை மேற்கொள்ள முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய்த்துறை ஆணையர் திரு சந்திரசேகர் அவர்களை நியமித்திருந்தது. அதை சென்னை ஐகோர்ட் வக்கீல்கள் சங்கம் மற்றும் இதர சங்கங்கள் புறக்கணித்ததால் இன்று அவருடைய ஆணையத்திற்கு யாரும் செல்லாமல் விரிச்சோடி காணப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எஸ்எஸ்எல்சி தேர்வு நாளை தொடங்க இருக்கிறது. 8.42 லட்சம் பேர் தேர்வு எழுத இருப்பதாக தேர்வுத்துறை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவின் நலன்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் ஐரோப்பிய யூனியன்களுடனான உறவுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டி வரும் என்று ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளதாக மாஸ்கோவில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள தமிழர்கள் உலகை தங்களுடைய செய்தி சென்றடைய வேண்டும் என்பதற்காக இலங்கையில் இராணுவத்தினர் ஈழ தமிழ் நாட்டின் மீது நடத்தும் காட்டுமிராண்டியான தாக்குதலில் தமிழர்கள் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக தங்களுடைய கார்களை கொடிகள் மற்றும் ஸ்டிக்கர்களை ஒட்டி ஸ்ரீலங்கா தீவிரவாத இலங்கை படைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சுவிட்சர்லாந்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. லெபனானின் தென்பகுதியில் இடம்பெற்றுள்ள வீதியோர குண்டுவெடிப்பில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் லெபனானில் உள்ள துணைத் தலைவரான கமால் மெட்கட் கொல்லப்பட்டுள்ளதாகவும் லெபனானில் பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் ஹபா ஷாக்கி அவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் உயிர் தப்பி விட்டதாக லெபனானில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.
தென்னாப்பிரிக்காவில் ஆன்மீக மாநாடு நடக்க உள்ள இடத்திற்கு தலாய் லாமாவை அனுமதிக்க மறுக்கும் தென்னாப்பிரிக்க நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நார்வே அமைதிக்குழுவும் தென்னாப்பிரிக்கா செல்ல இல்லை என்று நார்வேயிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முழு காரணமும் சீனா தான் என்று குற்றம் சாட்டியிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஐஐடி மெட்ராஸ் துணை பதிவாளர் திரு ஜெயக்குமார் சென்னையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் வருங்காலங்களில் ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் உலகளாவிய விமான பயணங்களின் பயணிகள் குறைந்து வருவதாகவும் சரக்கு விமானங்களில் சரக்கு ஏற்றுவதும் குறைந்து வருவதால் அனைத்து விமான அதிகாரிகளும் நஷ்டத்தில் இயங்குவதாக செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் இது வருங்காலங்களில் 4.7 மில்லியன் அளவு நஷ்டத்தை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. லட்சத்தீவில் இந்திய ராணுவத்தினர் கடலுக்கடியில் சென்று பயிற்சி மேற்கொண்டதாகவும் பாராசூட்டுகளிலிருந்து கடல் மற்றும் நிலங்களை பார்வையிட்டு தங்களுடைய பயிற்சி மேற்கொண்டதாக லட்சத்தீவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் இன்று டியூபர் குளோசிஸ் என்று அழைக்கப்படும் டிபி தினம் கொண்டாடப்பட்டதாகவும் அதை பற்றியான விழிப்புணர்வை உலக மக்கள் அறிய வேண்டும் என்று பல இடங்களில் சுவரொட்டிகள், விளம்பரங்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் பரிசோதனை நடந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 24 மார்ச் 2009 பிற்பகல் 2:30 மணி எழுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். வங்கக்கடலில் அதிக அளவு மேகமூட்டங்கள் தமிழகத்தை நோக்கி வருவதை இந்த படத்தின் மூலம் தெரிகின்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.